வணக்கம். வசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம். பழகிய குரல். குதிரை மேல் இருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்கிரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான். படுவேகமாக உருண்டு புரண்டு அலையெறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்துக் கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்தத் தொடங்கினான். கொஞ்சம் நிதானித்து சுற்றும் முற்றும் பார்த்தபோது இரு கரையும் ஏறக்குறைய சமதூரத்தில் இருப்பதாக தோன்றியது. எனவே வந்த வழி திரும்புவதை காட்டிலும் அக்கறைக்கு போய்விடுவதே நல்லது என்று தீர்மானித்துக் கொண்டு எதிர்ப்புறம் நோக்கிச் சென்றான். ஆற்றின் நேர்குறுக்கே வந்த வேகமான வெள்ளத்தில் நீந்துவது என்பது இயலாத காரியமாதலால் அக்கரையில் கொஞ்ச தூரத்தில் கீழ்த்திசையிலே காணப்பட்ட ஒரு அரச மரத்தை குறிவைத்துக் கொண்டு நீந்தத் தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கு அருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வரவர குறைந்து வந்தது. அக்கரையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிதமாயிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓவென்ற இரைச்சலுடனும் வந்த வெள்ளம் அலைமோதி கொண்டு வந்தது. விக்கிரமனுடைய கைகள் களைப்படைய தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்து விட்டான். ஆகா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது? என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாச கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவை போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டது. அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது. இதற்காகவா இவ்வளவு அவசரப்பட்டு தாய் நாட்டுக்கு திரும்ப வந்தோம்? ஐயோ, அம்மாவை வேறு பார்க்காமலே அல்லவா போகிறோம். ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகம் இல்லை. ஆகா, திரும்பும் காலையில் மாமல்லபுரத்தில் அந்த தாமரை கண்ணாளை கண்டுபிடித்து அவள் யாராக இருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேச பிரஷ்டியாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணியிருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள்? ஆகா, கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றை தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம். விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறது. அது என்ன? பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்துக் கொண்டு வருகிறது. நல்ல வேலை, அதை பிடித்துக் கொள்ளலாம். ஐயோ, மரம் அதோ போய்விட்டதே. இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை. விக்கிரமனுடைய கண்கள் இருண்டன, மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம் பிராயத்தில் காவேரியில் நீந்த கற்றுக்கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்து விடுவதுண்டு. அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான். அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? ஒருவேளை பொன்னன் தானோ? இது என்ன வீண் பிரமை? அம்மா, அம்மா! விக்கிரமனை ஒரு பெரிய அலை மோதிற்று. அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரங்கை வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து பாதாள உலகத்தில் இருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல் தான் இது. உண்மையாக நடப்பது தானா? கனவில்லையா? பிரமை இல்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை களைத்து நீரில் முழுகியதும் விக்கிரமனுக்கு நினைவு வந்தன. ஒருவேளை இது மரணத்திற்கு பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ? இதுவரையில் விக்கிரமனுடைய கண்கள் மூடி இருந்தன. இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் மூழ்கி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும்
தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. போதாதற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா? இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்கிரமன். மகாராஜா, நானும் அதையேத்தான் கேட்க இருந்தேன். நிஜமாவே நீங்கள் தானா அல்லது இது கனவா, பிரம்மையா? நிஜமாக விக்கிரம மகாராஜாவையா நான் வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன்? உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள் தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. ஆகா, வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாளான். ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மடியின் மீது விக்கிரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறு தூறல் போட்டுக் கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடை வீசிற்று. இரவு சமீபித்துக் கொண்டிருந்தபடியால் நாலாபுறமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்கிரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். பொன்னா, நான் தான், விக்கிரமன் தான். ஒரு அதிசயத்தை கேள். வெள்ளத்தில் முழுகும் போது நான் என்ன நினைத்துக் கொண்டேன் தெரியுமா? கடைசியாக உன்னைத்தான் நினைத்துக் கொண்டேன். காவேரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட போது, என் கை சளைத்து தண்ணீரில் முழுகும் போது எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றி விட்டிருக்கிறாய். அது எனக்கு நினைவு வந்தது. இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன். கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன். ஒருவேளை நீதானா என்று எண்ணினேன். இருக்காது, இது பிரமை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் முழுகினேன். நிஜமாகவே நீயாகவே இருந்து விட்டாயே. என்ன அற்புதம்! அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான். எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாக இருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டி காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது. பெருமழை பிடித்துக் கொண்ட போது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கி இருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்னேன். அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மலமளவென்று இறங்கி விட்டீர்கள். ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்திற்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன். மகாராஜா, அந்த சமயம் சொல்ல வெட்கமாக இருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்வது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு விடவிடவென்று நடுங்கிற்று. பொன்னா, அதை ஏன் இப்போது நினைக்கிறாய்? நமது குலதெய்வமான முருக கடவுள் தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜா தான் தோன்றா துணை இருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார். இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா என்று அவளுடன் கேட்டான் விக்கிரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக் கொண்டு விம்மத் தொடங்கினான். இதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்ச துடிப்பு விவரிக்க இயலாத காரியம். ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்து விட்டது? மகாராணி இறந்து விட்டாரா என்று பதைவதைப்புடன் கேட்டான். அப்போது பொன்னன், இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்று தான் தெரியவில்லை என்றான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. அது எப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாக இருந்தாய்? மகாராஜா, எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வலிக்கும் போலிருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. ஐயோ, அதோ அந்த மண்டபத்துக்கு போகலாம் வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கி விட்டது. இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.